திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற டாரட் ஆர்வட கலை முறைப்படியான ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் வருக வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆங்கில மாதங்களும் சரி, தமிழ் மாதத்துக்கும் சரி, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு இந்த ராசிபலன் நிகழ்ச்சி டாரட் முறைப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அனுமானம் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப அக்டோபர் மாதம், இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த அக்டோபர் மாதத்திற்கான ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற பல வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நமக்கு இது நிறைய ஜோதிட சூட்சுமங்கள், தகவல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும், ராசிக்கு மட்டும் ராசி பலன் இல்லை, லக்னத்துக்கும் ராசி பலன்கள் பார்க்கணும், இந்த கோச்சாரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி லக்னங்களுக்கும் சரி, ராசிக்கும் சரி, டாரட் முறைப்படி டாரட்ல ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டுல இந்த மாதத்துக்கு இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலாப்பலங்கள் இருக்கும், அதுக்கு அவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுக்கணும், என்ன மாதிரி வாழ்வியல் விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம அக்டோபர் மாதத்திற்கான இந்த அக்டோபர் 2025 அந்த வருஷத்துலயான அக்டோபர் மாதத்துக்கான பலன்களை ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் பார்க்கலாம். வாங்க போலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும், ராசி தெரிஞ்ச ராசியும், ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்க. பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நன்றி, வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெகுலரா பார்ப்போம். பொதுவா இந்த அக்டோபர் மாதம் கார்டு ஆஃப் த மந்த் ஆஃப் த கார்டு, இந்த மாசத்துக்கான கார்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்திற்கு பொதுவா இந்த மாதம் 35, அதாவது 50 செங்கோல்கள், 5 செங்கோல்கள் இருக்கு, 9 செங்கோல்கள், சாரி. ஸோ அப்போ இந்த மாதம் பொதுவா எல்லாருக்கும் ஒரு உற்பத்தி நிலை, உறுதி நிலை, நீங்கள் செய்ய நினைக்கும் ரகசியமான காரியங்களை சற்று நிதானமாகவும் வேகமாகவும் செஞ்சா வெற்றி அடையறதுக்கான சூழ்நிலைகள், அதே போல உடல்நிலை கொஞ்சம் நல்ல உடல்நிலை ஏற்படும், வீழ்ச்சி உறாத நிலை இருக்கும், வாழ்வில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும், நாடுகளுக்கும் சரி. பொதுவாகவே இந்த மாசம் கொஞ்சம் உற்பத்தி திறனோட ஒரு மாதிரி கமிட்டடா, ஒரு மாதிரி கிரியேட்டிவா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. எதிர்ப்பை வென்று நிற்றல், பழைய நிலையை திரும்ப பெறுது, திரும்ப அடைதல், சத்திய சோதனை, முன்னெச்சரிக்கை, தற்காப்பு, வெகுமதி, தடை தாண்டிய வாழ்வு, எதிர்பாராத விபத்து, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கார்டு பாசிட்டிவா வந்திருக்கிறதுனால. ஸோ இப்போ 12 ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் மேச ராசி, மேச லக்னம், மேச ராசிக்கும் சரி, மேச லக்னத்துக்கும் சரி, இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசி, மேச லக்னத்திற்கு 8 கோப்பைகள் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாப்பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓய்வில்லாத நிலை, ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஓய்வில்லாம ஒரு மாதிரி கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும், ஒரு ஒரு ஆராய்ந்து நடத்தல், கவலை இல்லாம இருக்கிறது, இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும், அதே போல ஒரு மாதிரி பலவீனமான உணர்வு, பொருளாதார மந்த நிலை, ஒரு தேக்கம், பற்றாக்குறை, ஒரு ஆன்ம ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதிக ஆன்மீகம், கொஞ்சம் நிறைய விஷயங்களை செய்யறது, இருந்தாலும் மீள் உருவாக்கம் சொல்லக்கூடிய நம்ம ரீஜென்ரேட் பண்ற மாதிரியான விஷயங்களும் இந்த மாதம் மேஷராசி, மேச லக்னத்துக்கு கண்டிப்பா நடக்க போகுது. விருப்பங்கள் எல்லாமே ஒரு மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகளும், எவ்வளவு முயற்சித்தும் கொஞ்சம் ஒரு இலக்கை அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால, பொதுவா இவங்க இந்த மாதத்தை அவங்க நல்லபடியாக ஆக்கிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருக்கு, இருந்தாலும் இதை அவங்க பாசிட்டிவ் ஆக்கிக்கணும்னா நவகிரக வழிபாடு, அதே போல பிரதோஷத்துல இருக்கக்கூடிய இப்ப கூட ஃபர்ஸ்ட் இந்த மாதம் 2 சனி பிரதோஷம் வருது. ஸோ அதனால முடிஞ்சவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஆஃபீஸ் போக முடியாதுன்னா காலையிலேயே ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லை அந்த 4 to 6 அந்த பிரதோஷ வேலையிலேயாவது கொஞ்ச நேரம் அந்த பஞ்சாட்சர மந்திரங்களோ, திருநீலகண்டமோ, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சேன் பண்ணலாம். அப்படி முடியலனா கூட ஜஸ்ட் நினைச்சிட்டு இருந்தா கூட ஒரு ப்ரேயர் வச்சுட்டா கூட போதும். அது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. முடிஞ்சவங்க உள்ள போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு பாலோ, என்ன பன்னீரோ, சந்தனமோ, என்ன உங்களுக்கு தேவையோ, உங்களால என்ன முடியுமோ அதை ரெடி பண்ணுங்க. கரும்பு சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் கூட பிரதோஷ வழிபாடுல கரும்பு சாறு கொடுக்கறதும் கூட
பித்ரு தோஷ வழிபாடுகள் எல்லாம் பித்ரு தோஷத்தை வந்து நிறைய நிவர்த்தி பண்ணும். முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு ஒரு ரிவர்ஸ் கார்டு, சந்திரன் கார்டு, ஆனால் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அவங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம், ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை, துரோகத்தை பார்த்து ஃபீல், தவறான ஏதோ செஞ்சுட்டோங்கிற ஒரு கில்ட்டி, ஒரு கவலை, இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து இந்த மாதத்தை நல்லபடி ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகல் கனவு காணக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்திலும் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப என்ன உண்மை நிலையோ அதை ஏற்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அதனால என்ன பர்சன்ட் கண்டிஷனோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கம்பல்சரி, அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்து இந்த மாதத்தை இருந்தாங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக்னம் கண்டிப்பா நல்ல விஷயத்துல இருக்கும். என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியாம ஒரு மாதிரி மாயம், புகார், வஞ்சகம், குழப்பம், பயம், மகிழ்ச்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு இல்லைன்னா சந்திர வழிபாடு. ஸோ இந்த காடை சந்திர காடு ரிவர்ஸ்ல வந்திருக்கு அப்படிங்கும்போது அம்மாவுக்கு ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்லை ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை உங்களோட குலதெய்வமோ ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை நீங்க நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோங்க இந்த மாதத்தை நல்லபடி அமைச்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நிலவு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்துல நிறைய நேரம் இருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணினாலும் கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். ஸோ அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னம். மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான கார்டு வந்திருக்கு. ஸோ 6 செங்கோல்கள் கார்டு, இந்த சக்சஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான பரிசு, வெகுமதி, நல்ல செய்தி, பதவி உயர்வு, பக்கபலமா சிலர் வருவாங்க, அவங்கள வச்சுட்டு பல விஷயங்களை சாதிக்கிறது, என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைகிறது, ஒரு அப்படி ஒரு மாதிரி எந்த தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வெளியே வர்றது, புது அங்கீகாரம், முயற்சிக்கு பின் வெற்றி, பாடுபட்டதற்கான நற்செய்தி, அதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக உழைச்சிட்டு அதுக்கான வெகுமதியை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ பொது அங்கீகாரம், வெற்றி, நல்ல முன்னேற்றம், செய்தி, பதவி உயர்வு, அதிர்ஷ்டம், வெகுமதிகள், புகழ், இது எல்லாமே இருக்கு. இது இவங்க வந்து இந்த மாசத்தை இன்னும் நல்லபடியாக்கிக்கணும். அவங்களோட மனசாட்சி என்ன சொல்றதோ, இந்த மனசாட்சி ரிலேட்டடான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா போதும். யார் சொல்ற பேச்சையும் ரொம்ப அதிகமா காதல வாங்கிக்காம அவங்க மனசு என்ன சொல்றதோ அது மாதிரி நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்தது கடகராசி கடக லக்னம். கடகராசி கடக லக்னத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல கார்டு வந்திருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான கார்டு. ஸோ அப்போ கடகராசிக்காரங்களுக்கு 9 நாணயங்கள் கார்டு வந்திருக்கு. அப்போ இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசியமான வழிகளில் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் சேர்க்கை, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மைகள் உண்டாகும், சொத்துக்களை பாதுகாக்கிறது, அதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு, எதிர்பாராத நிலைகளிலிருந்து பணவரவு, பிதராஜித சொத்துக்கள், அது மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது, தொழில் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட தீர்வு கிடைக்கிறது, அதே போல தொழில் நல்ல வருமானம், ஒரு நேர்மறையான விஷயங்கள், ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்களும் இருக்கு. எதிர்பார்த்த பரிசுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இதுவும், செழிப்பு, திருப்தி, சுய பாதுகாப்பு, வெற்றி, லாபம், மகசூல், கருவுறுதல், பாதுகாப்பு, இது மாதிரி இருக்கு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கான விஷயங்கள்ல பெண்கள், அதாவது கடகராசி கடகலக்ன பெண்களுக்கு இந்த மாசம் வந்து ஏதோ குழந்தை விஷயமான விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமா நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு இறைவனோட சூட்சும சக்தி, அந்த ஒரு குரலை உணரக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். தெய்வ அனுகிரகம் எப்போதும் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பண்ணிக்கணும். ஸோ பெண்களுக்கு இது ரொம்ப சூப்பர் கார்டு. பொதுவாகவே இந்த விருச்சிகம், இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கிறவங்க இந்த மாசம் ரொம்ப ஒன்றரை மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்மராசி சிம்ம லக்னத்திற்கு அதிர்ஷ்ட சக்கரம் கார்டு, இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து இன்னும் சிம்மராசி போன மாதம்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தது, கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதாவது கர்மா ரீதியான விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு முழுசா தீரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவா தான் காட்டுது. ஸோ கெட்ட கர்மா, விதியின் விளையாட்டு, ஸ்திரத்தன்மை, ஸ்திரத்தன்மையாகவும் இருக்கும், அதாவது கிரவுண்டட் குவாலிட்டிஸும் இருக்கும், அதிர்ஷ்டமும் உண்டு, பயப்பட வேண்டாம்.
அதே நேரத்துல கொஞ்சம் குழப்பம், முடிவெடுக்க தெரியாம இருக்குது, கர்ம ரீதியான விஷயங்கள், ஒரு ஆன்மா பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீல் அதுவும் இருக்கும். ஏதோ பிரிஞ்சு போன மாதிரி, ஏதோ நம்ம இழந்த மாதிரி ஒரு கவலையோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். அதே நேரத்துல அதிர்ஷ்டமும் உண்டு, ஸ்திரத்தன்மையாகவும் இருக்கும். ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தடையோடும் வீழ்ச்சியோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவ தான் செய்து, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே, அதாவது நம்ம நினைச்சிட்டு இருந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே தப்புங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு காலமா இருக்கு. அதனால பொறுமையா நல்லா ஆலோசிச்சு, அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்து பொறுமையா இருந்தாங்கன்னாவே எந்த நெகட்டிவிட்டியும் வராது அப்படிங்கிறதா உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ கவனமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸ்டா இருங்க, நல்ல ஆலோசனை எடுத்துக்கோங்க. ப்ராப்பரா யோசிச்சு யாரு நம்ம கரெக்டான விஷயங்கள் சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட கரெக்டா ஆலோசிச்சு, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பின்னடைகள் வரும். பார்க்கலாம் அடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குன்ற. ஸோ அடுத்தது கன்னியா ராசி. கன்னிராசி, கன்னி லக்னம். கன்னியா ராசி, கன்னிராசி, கன்னி லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்கு. 10 கோப்பைகள் கார்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை, உண்மையான ஒரு பாதுகாப்பு, சந்தோஷங்கள், சந்தோஷமான ஒரு நல்ல விஷயங்கள் குடும்பத்தோட இருக்கிறது, காதலியை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்ப விருத்தி, நட்பு வட்டாரம் விரிவடையும், குடும்பத்தில் அன்பு பெருகும், திருமணம், குழந்தை பிறப்பு, மனமகிழ்ச்சி, இந்த மாதிரியான பாசிட்டிவிட்டியான விஷயங்களும், இனிய குடும்பம், குழு, அன்பு, நல்ல அதிர்ஷ்டம், சுப நிகழ்வு, ஆத்ம திருப்தி, நல்லிணக்கம், பாரம்பரியம் அப்படின்றதுக்கும், ஏதாவது குடும்பத்துல சுப காரியங்கள் இல்லை ஏதாவது ஒன்றும் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நடத்துறது, குடும்ப பாரம்பரிய முறைகளை கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மூத்தோர்களை பராமரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்க போது. கூட்டு தொழிலில் வெற்றி, ஒரு டீம் எஃபோர்ட்டுக்கு வேலை செய்யறது, டீம் ஒர்க் செஞ்சு சில விஷயங்களை சாதிக்கிறது, இந்த மாதிரி கன்னிராசி, கன்னி லக்னத்திற்கு இந்த மாதம் வந்து நிச்சயமா நல்ல மாதமாக தான் இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்தது துலாம் ராசி, துலா லக்னம். துலாம் ராசி, துலா லக்னத்திற்கு இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பந்த் ஆஃப் த கார்டில் வந்து அந்த கார்டு வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ வந்து துலா ராசி, துலா லக்னம் மட்டும் ஒரு 9 செங்கோல்கள் கார்டு, பட் ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தயக்கம், அனுபவம் இல்லாத ஒரு நிலை, பலனற்ற திட்டங்கள், எதிர்ப்பை சரிக்கட்ட முடியாத நிலை, வீண் பிடிவாதம், பலகீனம், உடல்நலக்குறைவு, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். இருக்கிற நிலை கொஞ்சம் இழந்த மாதிரி ஒரு ஃபீலும், ஒரு கஷ்டகாலம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு வந்து உருவாகிட்டு இருக்கும். உறவுகள், குடும்பம், தொழில், உடன்புரிபவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் மோதல்கள், இன்னும் அனுசரிச்சு மென்மையா இருக்கணும். பொதுவாக அனுசரிச்சு மென்மையா இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்திலையும் சரி, சுற்றோட்டாலும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதோட இது வந்து உடஞ்சிடாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். பண விஷயங்கள் மட்டும் யோசிச்சு தான் இருக்கணும். நிச்சயமா முதலீடுகள் செய்யக்கூடாது. அதே போல பிறருக்கு ஜாமீன் ஏற்பதும் கூடவே கூடாது அப்படிங்கிறது இந்த மாசம் வந்து துலாலக்னம், துளாராசி அனைத்து நண்பர்களும் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட காலம் அர்ப்பணித்து ஒரு செயலை செய்ய அப்படியே போயிட்டு இருக்கிறது, அதை தயக்கம் காட்டுறதையும் அது வர இருக்கு. அதனால போராட்டத்திற்கு முக்கியத்துவமே, ஆதரவு இந்த மாதிரிலாம் இருக்கு. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. முன்னாடியே போயிட்டு இருக்கிற விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க. அது ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துருச்சு, கரெக்டா இருக்கு அப்படின்னா தாராளமா இறங்கி செய்யுங்க. நல்லா யோசிச்சு பொறுமையா நிதானமா செய்யுங்க. இதுதான் விஷயம். அவசர முடிவுகள் அவசரமா டக்கு டக்குன்னு எதுவும் எடுத்துறாங்க. அடுத்தது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அதேதான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கும் இழப்பு, கவலை, 5 கோப்பைகள் கார்டு. ஸோ அந்த கார்டுல கொஞ்சம் இழந்த வெற்றிகள் மேல ஞாபகம், ஒரு குழப்பம், பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தெரியாம முன்னாடி போன விஷயங்களை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி காதலரோட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், நண்பர்களோட சூழ்ச்சிக்கு இரையாவது, இந்த மாதிரி சில விஷயங்களும், மனத்துயரம், விசனம், காரியக்கேடு, நஷ்டம், இந்த மாதிரி ஒரு குழப்பங்களும் இருக்கிறனால ஒரு தற்போது இருக்க சூழ்நிலை வந்து கர்ம வினைகள் கழியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கர்ம வினைகள்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட அந்த கர்மிக் அக்கௌண்ட்ல இருந்து மைனஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலகுது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்டு வந்து நெகட்டிவ் கார்டு தான், பட் பாசிட்டிவா வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பிளஸ் மைனஸ் கலந்த மாதிரி தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் இலக்கை அடையக்கூடிய நேரம் ரொம்ப தூரம் இல்லை, அடையிற அந்த இடம் நிலை வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்க மனசுல நினைச்சுட்டு இருந்தா போதும். ரொம்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசி, தனுசு லக்னம்.
தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு த ஃபூல் கார்டு வந்திருக்கு. இப்போ என்னன்னா ஒரு அச்சமற்ற நிலை, ஒரு எல்லாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஒரு பாசிட்டிவா ஏதோ ஒரு புது ரத்தம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலு, புதிய வாழ்க்கை சுழற்சி, ஒரு அவங்களோட லைஃப் ஸ்பேனே ஒரு புதுசா ஆன மாதிரியான ஒரு சூழ்நிலை, சக்தி, வேகம், சந்தோஷம், நம்பிக்கை, திட்டமிடாத இல்லைன்னா எதிர்பாராத விஷயங்களால வந்து பாசிட்டிவா நடந்துறது, திட்டம் போட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழம்புக்கிறது, முடிஞ்ச கொஞ்சம் சில முட்டாள்தனமான செலவுகள், செய்கைகள், வீண் செலவு இதெல்லாமே கொஞ்சம் ஏற்படும். ஆனாலும் கூட அவங்க வந்து துவக்கம், சுதந்திரமா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அச்சமற்ற நிலை, குற்றமற்ற மனம், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பயணம், கவலையற்றது, அனுபவமற்ற, கொஞ்சம் அஜாக்கிரதையாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கிழக்கு அல்லது மேற்கு திசை பயணங்கள் ஏற்படும். கிழக்கு திசையில அதாவது ஒரு டூரோ சுற்றுலாவோ இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோய் பற்றிய பயமோ கவலையோ இனி இருக்காது. முடிஞ்சவரை ஜீரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த டைஜஷன் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா போதும் அப்படிங்கிறதா வருது. மகா கணபதி, சிவன், துர்க்கை, ஹனுமான் வழிபாடு இது வந்து அவங்க பிடிச்சிட்டா இன்னும் மேலும் நல்ல விஷயங்களா கொண்டு போய் சேரும். அதெல்லாம் வாய்ப்புகள் அப்படியே ரொம்ப அசால்ட்டா இனிமேல் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாசமா தான் இருக்கும். ஸோ தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு இந்த மாசம் சூப்பராக தான் இருக்கும், ஒன்றும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அடுத்தது மகர ராசி மகர லக்னம். மகர ராசி மகர லக்னத்திற்கு டெம்பரன்ஸ் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு, அதாவது சமநிலை கார்டு. அந்த கார்டில் வந்து ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை, தொல்லைகள், ஒரு மாதிரி வறுமை, பாதுகாப்பு, மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வழக்கு விவகாரம், இது மாதிரி ஒரு சமநிலை இல்லாத இருக்கு. இல்லைன்னா அளவுக்கு அதிகமான விஷயங்களாக போயிடும். நீண்ட கால இணக்கம் இல்லாமல் சகிச்சிக்காம இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட ஒரு லாங் ரிலேஷன்ஷிப், ஒரு லாங் டேர்மா என்ன விஷயங்களையும் ஃபாலோ பண்றதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எடுத்தவங்க எந்த விஷயங்கள்லையும் அவங்க இம்பேலன்ஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ அதனால சூழ்நிலை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி குழப்பம், எதுலையுமே சமநிலை இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை, தூங்கினா ரொம்ப தூங்குறது, இல்லைன்னா தூக்கம் வராமல் போறது, இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் போதுமான ஓய்வு நிலை வேணும். சரியான மருத்துவ முறைகளையும் கையாண்டுக்குங்க. பொறுப்பற்ற தனம் இல்லாம தன் முடிவை மாற்றிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி பண்ணா இந்த மாதம் வந்து நிச்சயமா நல்ல மாதமாக இருக்கும். அடுத்தது கும்பராசி கும்ப லக்னம். கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த ஸ்ட்ரென்த் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. முன்னாடியே நம்ம சிம்ம ராசிக்கு கண்டினியூஸா நெகட்டிவ் கார்டு வர மாதிரி தான் கும்பத்தும் கொஞ்சம் சுமாரான கார்ட்ஸா வருது. அதனால கும்பராசி கும்பலக்னம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கொடூரமான பலகீனமான ஒரு விஷயங்கள், தீய உணர்வுகள், தோல்வி, இணக்கம், பலவீனம், சுய சந்தேகம், சுய ஒழுக்கமின்மை, அவசரப்படுதல், பதட்டம், இரக்கமின்மை, சமாளிக்க திணறுதல், இதெல்லாம் அவங்களுக்கான பலன்களா இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லையும் ஒரு மாதிரி பாதுகாப்பான நிலை, ஒரு தேவையற்ற கவலை, சந்தேகம், குழப்பம், உடல் நலத்தில் அக்கறையின்மை, இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. காளி தேவியை வழிபடுறது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெண்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், ஆண்களுக்கும் சரி. ஸோ இந்த மாதம் வந்து அவங்க அந்த காளி வழிபாட்டில் ஆரம்பிங்க. ஒரு ஒவ்வொரு நாளையும் கூட ஒரு காளி ஒரு பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். அடுத்தது மீனராசி மீன லக்னம். மீனராசி மீன லக்னத்திற்கு வந்து துறவி கார்டு, இந்த ஹெல்மெட் கார்டு வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மன ஒருமைப்பாடு, தியானம் சிந்திக்கிறது, நுட்ப கலைகள் சித்திக்கும், தடைகள் விலகும், சிக்கல்கள் தீங்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும், திட்டம், எதிர்கால திட்டங்கள், அறிவுரைகள் கேட்டல் அல்லது கூறுதல், ஒன்றை விட்டு விலகுதல் அல்லது ஓய்வு, ஒத்துழைப்பு, முன்ஜாக்கிரதை, எல்லாமே அப்படி பாசிட்டிவான விஷயமாகும். ஆன்மாவை தேடக்கூடிய ஒரு இதுவும், சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு எதிலும் தனித்து இருப்பது, உள்ளுணர்வுகளை அதிகமாக யூஸ் பண்றது, இலக்கினை அடைதல், பற்றின்மை, எளிமை, வழிகாட்டி, சாதனை, இப்படி எல்லாமே ஒரு பாசிட்டிவா ஒரு ஹெட்மீட் கார்டு, ஒரு துறவியோட மனசுநிலை அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் எல்லாத்துலயும் பாசிட்டிவா தான் காட்டுது. ஸோ அதனால இந்த மாதம் வந்து இவங்களுக்கு பொதுவா இந்த இளம் வயதினருக்கு இந்த கார்டு வந்தா கொஞ்சம் வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பங்களும், ஒரு நடு வயதுல இருக்கிறவங்க விடாமுயற்சியோட சிறந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது காட்டுது. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா நெகட்டிவிட்டி, அவங்களுக்கு எதுவும் பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. ஸோ இதுதான் 12 ராசி லக்னங்கள் கொண்டாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்னம் தெரிஞ்சவங்க லக்னம், ராசி தெரிஞ்சவங்க ராசி பாருங்க போறது. சிம்ம ராசி நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்களோட லக்னம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்களுக்கு கண்டக லக்னமாகவோ, இப்ப சொன்ன மீன லக்னமாகவோ இல்ல மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல
ஒரு மிதுனம் நல்லா பாசிட்டிவா இருந்தது. ஸோ மிதுனம் அவங்களுக்கு வந்து லக்னமோ ராசியோ ஏதோ ஒன்று இருந்துட்டு, இன்னொன்று வந்து விருச்சிகம் மாதிரியோ இல்லை மகரம் மாதிரியோ இருந்துச்சுன்னா கூட அவங்களும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அப்போ வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமான ரொம்ப லெத்தாஜிக்காகவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பேனிக்கும் ஆயிடக்கூடாது. இதுதான் விஷயம். ஸோ அதனால என்ன வருதுன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சா இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ இதே போல ஒவ்வொரு மாதமும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கூப்பிடுங்க, இல்லை தனி மனிதர்களோட அப்பாயின்மெண்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிட ரீதியாகவும் பார்க்குறோம், இந்த கார்டு ரீதியான பிரசனமும் செய்கிறோம். ஸோ அவங்க தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ச்சியாக அந்த நம்மளோட சேர்ந்து பயணிங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, நம்மளோடையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் அப்பதான் உங்களுக்கு நான் போடுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம்.